Seas Ministries. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. சங்கீதம் 138:8. The Lord will perfect that which concerneth me. Thy mercy, O Lord, endureth forever. Forsake not the works of thine own hands. Psalms 138:8. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மகிழ்ச்சிகரமான கடைசி மாதத்தில் God Go Seas Ministry சார்பாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆண்டு முழுவதும் தேவனாகிய கர்த்தர் நம்மையும் நம் குடும்பத்தையும் கிருபையால் தாங்கி நடத்தியிருக்கிறார். நம்முடைய போக்கிலும் வரத்திலும் நம்முடைய பிரயாணங்களிலும் கர்த்தர் நமக்கு துணையாயிருந்தது மாத்திரமல்ல, நம்முடைய பலவீனங்களிலே தம்முடைய வார்த்தையை அனுப்பி பலப்படுத்தியிருக்கிறார். நாம் அநேக நேரங்களிலே சோர்ந்து போய் இருந்த போதும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே நம்மை தேற்றினார், நம்மை பலப்படுத்தினார். தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை இதன் மூலம் அநேக நேரங்களிலே நம்மை உணர வைத்திருக்கிறார். விசேஷமாக இந்த கடைசி மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்பி நம்மை ஆசீர்வதிப்பார் என்று நம்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நம்புங்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்யும். தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை காத்திருந்து பெற்றுக்கொள்வோம். தேவனாகிய கர்த்தர் நிச்சயம் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, நம்மளுக்கு இந்த 2024 ஆரம்ப நாள் தொடங்கி இந்த டிசம்பர் மாதம் இந்த 11ஆம் தேதி வரை கர்த்தரை பாதுகாத்து பராமரித்து வந்திருக்கிறார். அந்த மகா தெய்வத்தை நான் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலுமே வேதவசன தியானத்திற்காக யோபின் புஸ்தகம் யோபு 36ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்கள். இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணியார். மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர். அவர் துன்மார்க்கரை பிழைக்க ஒட்டாதிருக்கிறார். சிறுமையானவர்களின் நியாயத்தை விசாரிக்கிறார். அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோட கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தானத்தில் இன்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதனாலே பிரியமானவர்களே, சிறுமையானவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்கிறார். சிறுமையானவர்களுக்கு கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை குறித்து சில வசனங்களை தியானித்து நாம் ஜெபிக்கப் போகிறோம். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானே, சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தில் விதமாக, அவர் துன்மார்க்கரை பிழைக்க விட்டாதிருக்கிறார், சிறுமையானவர்களின் நியாயத்தை விசாரிக்கிறார். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் சிறுமையானவர்களின் நியாயத்தை விசாரிக்கிறார். பின்னாட்களே பிரியமானவர்களே, சிறுமையானவர்கள் யாருடைய கவனத்திற்கும் வராதிருக்கிற ஒரு நாட்களாக இருக்கிறது. சிறுமையானவர்களை யாரும் நினைக்கிறதே கிடையாது. நீங்கள் நன்றாக இருக்கும் பொழுது, நீங்கள் வசதி வாய்ப்பாக இருக்கும் பொழுது, உங்களை கவனிக்க, உங்களை பார்க்க அநேகர் உங்களை சுற்றி கடந்து வருவார்கள். நீங்கள் சிறுமைப்பட்டிருக்கிறீர்கள், எளிமைப்பட்டிருக்கிறீர்கள், ஒன்றும் இல்லாதிருக்கிறீர்கள் என்று அறிந்தால் உங்களை யாரும் கவனிப்பதே கிடையாது. ஆனால் வசனம் சொல்கிறது, சிறுமையானவர்களின் நியாயத்தை
விசாரிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவநாமத்துக்கு மகத்துவம் உண்டாவதாக. யார் கவனிக்கிறாங்களோ கவனிக்கலையோ ஆண்டவர் உங்களை கவனிக்கிறார், உங்களை நியாயம் விசாரிக்கிறார். சில பேர் நினைக்கலாம், நான் சிறுமைப்பட்டு இருக்கிறேனே, இதனால தானே யாரும் என்ன கவனிக்கலை, யாருமே என்ன பார்க்காம இருக்கிறார்கள்னு நினைக்கலாம். ஆண்டவர் உங்களை நினைத்திருக்கிறார், பார்த்திருக்கிறார். கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் உங்கள் நியாயத்தை விசாரிக்கிற ஆண்டவர். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோட கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தானத்தில் என்றேக்கும் உட்கார்ந்திருக்கிறவும் செய்கிறார். சோத்திரம். நீதிமான்களை விட்டு அவர் கண்ணை விலக்குவதே கிடையாது. உங்களை உயர்த்துவார், ராஜாக்களோட கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தானத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கும் செய்கிற ஆண்டவர். உங்கள் நிலைமைகளை மாற்றுகிற ஆண்டவர், உன்னத நிலைமையை அடைய செய்கிற நல்ல ஆண்டவர். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதே நேரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் விதமாக வாசிக்கிறோம். பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தி ஆக்கினால் அப்பொழுது இருளிலே உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தி ஆக்கினாள். இந்த நாட்களிலே சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தி ஆக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களே, இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள் டிசம்பர் மாதம் கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து அதிகமாக தியானிக்கிற ஒரு மாதம். இந்த மாதத்தில் முடிந்த அளவுக்கு என்ன செய்கிறோம், கஷ்டப்படுகிற ஜனங்கள், எளிமையானவர்கள், இவர்களுக்கு உதவி செய்வது, முடிந்த அளவுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதை நாம் என்ன பண்ணுகிறோம், செய்கிறோம். இந்த வசனம் சொல்கிறது, சிறுமைப்பட்ட இந்த ஆத்மாவை நம்ம திருப்தியாக்கும் பொழுது அப்பொழுது இருளிலே உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். யார் யாரெல்லாம் இப்படி சிறுமைப்பட்ட ஜனத்திற்காக அந்த ஆத்மா திருப்திப்படுத்துகிறார்களோ, எந்தெந்த விதத்திலெல்லாம் அவர்களை திருப்திப்படுத்த முடியுமோ, சிலப்போ ஆகாரம் கொடுக்கலாம், வஸ்திரம் கொடுக்கலாம், என்னென்ன வசதி ஏற்பாடு செய்து கொடுக்கலாம், என்னென்ன செய்ய முடியுமோ அதை நாம் செய்யும் பொழுது அப்பொழுது வசனம் சொல்கிறது, இருளிலே உன் வெளிச்சம் உதித்து. இன்றைக்கி அப்படி செய்யக்கூடியவர்கள் வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கலாம், நெருக்கம் இருக்கலாம், இருள் போல காணப்படலாம். அந்த இருட்டை கர்த்தர் மாற்றி வெளிச்சம் உதிக்கும்படியாக செய்கிறார். அந்தகாரத்தை மத்தியானத்தை போலாக்குகிறார். ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கும் என்று சொல்லி சில குடும்பத்தில் சொல்வார்கள், எனக்கு எவ்வளவோ பொருளாதாரம் இருக்கிறது, எவ்வளவோ வசதி வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் ஒரு சமாதானம் இல்லை, ஒரு சொஸ்ததை இல்லை என்று சொல்வார்கள். ஆனால் யாருக்கும் கைவிட்டு ஒன்றும் கொடுக்க மாட்டார்கள். அதனால் அவங்க பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கலாம், ஆனாலும் அங்கே மன அமைதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல் பாடுபட்டு கொண்டே இருப்பார்கள். அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், சோத்திரம், பசி உள்ளனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தி ஆக்கினால் அப்போது இருளே உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். அந்தகாரத்தை மாற்றுகிற ஆண்டவர். சோத்திரம். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதுபோல் சிறுமைப்பட்ட ஜனத்துக்கு ஆண்டவர் எப்படி இருக்கிறாரமா, அவர் ஒரு அடைக்கலமாக இருக்கிறார். இந்த சிறுமைப்பட்ட ஜனத்தினுடைய கூப்பிடுதலை அவர் மறக்க மாட்டார். ஸ்தோத்திரம். அதுபோல் சிறுமைப்பட்ட ஜனத்தை அவர் ரட்சிக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. ஸ்தோத்திரம். அதுபோல் பிரியமானவர்களே, உபாகமம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை, ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். பிரியமானவர்களே, தேசத்தில் எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை. இங்கே பார்த்தாலும் சிறுமைப்பட்ட ஜனங்கள், நெருக்கப்படுகிற ஜனங்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அதில் அந்த சிறுமைப்பட்டவனும் எளிமையமாகி உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாக திறக்க வேண்டும். அதாவது எந்த அளவுக்கு முடியுமோ அதை செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி செய்யும்போது தான் அந்த ஜனத்தை, அந்த செய்கிற ஜனத்தையும் அந்த ஜனத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று பார்க்குறோம். சோத்திரம். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம ஆண்டவர் அப்படி தான் சிறுமைப்பட்டவர் மேலே ரொம்ப அவர் சிந்தையாக இருந்தார், ரொம்ப கவனமாக இருந்தார். அப்படிப்பட்ட நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் நாம் ஆராதிக்கிறோம், அவர்கிட்ட தான் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா.
தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2 சாமுவேல் 22 அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்கிறது, சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர், மேன்மையானவர்களை தாழ்த்த உம்முடைய கண்கள் அவர்களுக்கு விரோதமாக திறக்கப்பட்டிருக்கிறது. சிறுமைப்பட்ட ஜனத்தை அவர் ரட்சிக்கிறார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அதுபோல யோபு 36:17 வாசித்தோம். சிறுமைப்பட்டவர்களை அவர் சிறுமைக்கு நீக்கலாக்கி அவர்கள் ஒடுக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் செவியை திறக்கிறார். ஸ்தோத்திரம். அதுபோல சங்கீதம் 9:9 வசனம் விதமாக சொல்கிறது, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். ஹல்லேலூயா. சில பேர் சிறுமைப்பட்டிருக்கிறவராகி நீங்கள் நினைக்கலாம், எனக்கு ஒரு அடைக்கலம் இல்லை, எனக்கு ஒரு தஞ்சம் இல்லையே நினைக்கலாம். வசனம் சொல்கிறது, உங்களுக்கு ஆண்டவரே உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார், நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே தஞ்சமானவர். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக தஞ்சமாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு சகாயமோ வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து வரும் என்று வேண்டாம், ஆண்டவர் உங்களுக்கு சகாயம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அதுபோல் அதே சங்கீதம் 9:18 விதமாக சொல்கிறது, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை. பிரியமானவர்களே, ஒரு நாளும் நம்மளை மறக்காத ஆண்டவர். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை. எங்கள் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி தருவார் என்ற நம்பிக்கை, இந்த முடிவு பரியந்தம் தாங்கி நடத்துவார் என்ற நம்பிக்கை, அந்த நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போகாது. ஸ்தோத்திரம். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதுபோல சங்கீதம் 10:17 வசனம் இதமாக சொல்கிறது, கர்த்தாவே சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர், அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதலை கர்த்தர் கேட்கிறார், அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறார். உங்கள் வேண்டுதலை கர்த்தர் கேட்கிற ஆண்டவர் உங்கள் இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்துவார். சில நேரத்தில் பாருங்கள், சில பேர் இருதயம் இல்லாத அலைவாய்ந்து கொண்டிருக்கிறோம், அந்த இருதயத்தை அவர் சிறுமைப்படுத்துகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. பிரியமானவர்களை அவர் சமூகத்தில் பூர்ணமாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கலாம். ஸ்தோத்திரம். தேவன் நாளில் உங்களுடைய எல்லா சிறுமைகளையும் மாற்றுவார். இந்த டிசம்பர் மாதம் இந்த 11ஆம் தேதி இந்த செய்தியை கேட்கும்போது எந்தெந்த காரியத்திலெல்லாம் நீங்கள் சிறுமைப்பட்டு காணப்பட்டீர்களோ உங்கள் சிறுமையை உங்களிலிருந்து விலகுகிற நல்ல ஆண்டவர். ஸ்தோத்திரம். அவர் சமூகத்தில் முற்றுமான நம்மளை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கலாம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்கள் எல்லா சிறுமையும் எல்லா எளிமையும் மாறணும் ஆண்டவரே என்று சொல்லி தேவசத்தில் ஜெபிக்கலாம். அவனு கூட பூர்ணமாய் தாழ்த்தி நம்மளை ஒப்புக் கொடுக்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கண்களை அடைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 2024 ஆரம்பம் தொடங்கி இதுவரையும் அது கருத்தில் தாங்கி கொண்டு வந்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிறுமையை நீர் மாற்றி கர்த்தாவே எல்லா வெறுமைகள் மாறி போகட்டும் ஆண்டவரே. இசப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சிறுமியானவர்கள் நியாயத்தை நீர் விசாரிக்கிறீர் ஆண்டவரே. இசப்பா, ஸ்தோத்திரம். நியாயத்தை விசாரிக்கிற நல்ல ஆண்டவரே, நாங்கள் நம்மை துதிக்கிறோம். சிறுமைப்பட்டவர்களை அவர் சிறுமைக்கு நீக்கலாக்கி அவர்கள் ஒடுக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் செவியை நீ திறக்கிறீர் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்படி அவர் உண்மையும் நெருக்கத்திலிருந்து விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். உம்முடைய போஜன பந்தி குளுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எல்லா தடைகளையும் மாற்றி கர்த்தாவே இதை கேட்டுக்கின்ற ஒவ்வொரு ஜனங்களையும் செழித்திருக்கும்படியாக செய்வீராக. எல்லா சிறுமைக்கு நீக்கலாக்கி வைராக. அற்புதங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆச்சரியமான அதிசயமான வாதல்களை இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் நீ திறந்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த பண்டிகை நாட்களிலே எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒரு குறைவில்லாத நிறைவாக நடத்தி செய்கிற ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தினீர் தாங்கி நடத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நடிவுலத்தோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பாடும்போது என் உதடு கம்பீரித்து
கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே. எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே. புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீர்தானே. புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீர்தானே. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். கருவறையில் இருக்கும் போதே கர்த்தர் என்னை பராமரித்தீ. நான் கருவறையில் இருக்கும் போதே கர்த்தர் என்னை பராமரித்தீ. குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்தீர். ஒரு குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்தீர். நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. பாடும்போது என் உதடு
மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். என் இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். நீர்தானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையும். நீர்தானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையும். நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். முதிர் வயது ஆனாலும் தள்ளிவிடாதவரே. நான் முதிர் வயது ஆனாலும் தள்ளிவிடாதவரே. பலன் குன்றி போகும்போது கைவிடாதவரே. பலன் குன்றி போகும்போது கைவிடாதவரே. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது